மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிங்கன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே பாருங்கள், 12th வந்து மொத்தம் வந்து 600 மார்க்கு. இந்த 600 மார்க்கில் வந்து இப்போ 480 மார்க் எடுத்திருக்காங்க. அதாவது டோட்டல் மார்க் வந்து 600 மார்க்கு, அதில் வந்து 480 மார்க் எடுத்திருக்காப்புல. அப்போ இங்கே எத்தனை பர்சன்டேஜ் சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ ஈக்குவல் டு கொடுத்துங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த எடுத்திருக்க மார்க்கை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். 480 மார்க் எடுத்திருக்கோம், ஸ்லாஷ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டோட்டல் மார்க்கு எவ்வளோ, அதாவது எவ்வளோ மொத்தம் மார்க் வந்து 600. 600க்கு 480. அப்போ 480 வந்து A1 கிளிக் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லாஷ் கொடுத்துட்டு டோட்டல் மார்க் வந்து மொத்தம் வந்து 600 கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். 0.8ன்னு சொல்லி வருது. இதை நம்ம என்ன செய்யணும், பர்சன்டேஜுக்கு மாற்றணும். அப்போ கண்ட்ரோல் 1 கொடுங்க. கண்ட்ரோல் 1 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபார்மேட் செல்லுன்னு சொல்லி வரும். அதில் வந்து பர்சன்டேஜை கிளிக் பண்ணுங்கள். இந்த பர்சன்டேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெசிமல் பிளேஸ் இருக்குல்ல, இதை வந்து 0 ஆகிடுது. இந்த இடத்த வந்து 0 கொடுத்துட வேண்டியது. 0 கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 80% வரும். அப்போ 600 மார்க்குக்கு வந்து 480 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா அவங்க 80% எடுத்திருக்காங்க. இப்போ அதே மாதிரி இங்கே வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு 350 மார்க் எடுத்திருக்காங்க 10th. டோட்டல் மார்க் எவ்வளோன்னா 500ன்னு வச்சிங்களேன். அப்போ 500க்கு வந்து 350 எடுத்திருக்காங்க. அப்போ அதே ஃபார்முலா தான், ஜஸ்ட் ட்ராப் பண்ணி இழுத்திங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இங்கே வந்து என்னது 70% வந்துடும்.